வணக்கம் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் வந்துட்டு சிஏ ஃபவுண்டேஷன் மே 25 எக்ஸாம் எழுத போகிற பசங்களுக்கான பிளான், அதாவது நம்மக்கிட்ட படிச்சுட்டு இருக்க பசங்களுக்கான பிளானு. இது மெயினாக வந்துட்டு பேரண்ட்ஸுக்கான வீடியோ. ஸோ பேரண்ட்ஸ் இதை பார்க்கணும். அண்டு யார் யாரெல்லாம் இன்னும் கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிட்டு இன்னும் பண்ணாமல் டைலாமாவில் இருக்கீங்களோ அவங்களும் இதை பார்த்து முடிவு எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த பிளான் இந்த ட்ரெயின் மாதிரி ஓடினே இருக்கும். இந்த ட்ரெயின் ஏறுறவங்க ஏறிக்கிங்க அப்படின்ற மாதிரி தான் இது விஷயம். ஸோ இன்னும் கிராஷ் கோர்ஸ் நான் ஜாயின் பண்ணலாமான்னு இருக்கேன் சார், எனக்கு எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன், பட் இன்னும் ரெடி ஆகலன்றதுக்கு இந்த பிளானை கேட்டுங்க, உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு 100 மார்க்ஸ் டெஸ்ட் வந்து நம்ம வந்து 4th April 25 அப்போ, அதாவது அடுத்த மாதம் April 4 அன்னைக்கு ஃபஸ்ட்டு 100 மார்க்ஸ் டெஸ்ட் அக்கௌண்ட்ஸ் எழுத போகிறோம். அதுக்கப்புறம் April 12 லாவோட 100 மார்க்ஸ் டெஸ்ட் எழுத போகிறோம். திருப்பி April 15 அக்கௌண்ட்ஸ் 100 மார்க்ஸ் டெஸ்ட் எழுத போகிறோம். 18 லா 100 மார்க்ஸ் டெஸ்ட் எழுத போகிறோம். 24 April அன்னைக்கு மேக்ஸ் 100 மார்க்ஸ் டெஸ்ட் எழுத போகிறோம். 30 April அன்னைக்கு எக்கனாமிக்ஸ் 100 மார்க்ஸ் டெஸ்ட் எழுத போகிறோம். திருப்பி மே 3 மேக்ஸ் 100 மார்க்ஸ் டெஸ்ட் எழுத போகிறோம். மே 6 எக்கனாமிக்ஸ் 100 மார்க்ஸ் டெஸ்ட் எழுத போகிறோம். அதுக்கப்புறம் 7, 8, 9, 10 வந்து லா ரிவிஷன், அதாவது எதுவும் டெஸ்ட்டும் எழுத போகிறது இல்லை, சும்மா நம்ம வந்து கோத்ரூ பண்ண போகிறோம், செல்ஃப் ஸ்டடி பண்ண போகிறோம். இந்த டைமில் வந்துட்டு நான் உங்களுக்கு சில கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் கொடுப்பேன், வேணும்னா நீங்கள் அதை செல்ஃபாக எழுதி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 11, 12, 13, 14 இந்த 4 நாள் வந்து அக்கௌண்ட்ஸ் நீங்கள் ரிவிஷன் பண்ணணும் எக்ஸாமுக்கு முன்னாடி. ஸோ இந்த லாஸ்ட் 8 நாள் எந்த டெஸ்ட்டும் நீங்கள் எழுத போகிறது இல்லை. அப்படி எழுத போகிறதா இருந்தால் அது செல்ஃப் எவாலுவேஷனாக தான் இருக்கும். நான் வந்து எதுவும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் அந்த கடைசி 8 நாள். ஏன்னா எப்பவுமே ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம எக்ஸாமுக்கு படிச்சுட்டு அப்போ எக்ஸாம் எழுத வேண்டியது தான். அந்த ப்ரெஷர் கிஷர் எதுவும் இருக்கக்கூடாதுன்றது தான் என்னோட பிளான். ஸோ திஸ் இஸ் தி டெஸ்ட் ஷெடியூல் பிளான்ஸ். ஸோ இது ஏன் நான் இப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ மே 25 வந்துட்டு இந்த 12ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு வர பசங்களும் எழுதுவாங்க. ஸோ 12ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு அவன் 26, 27 தேதி தான் அவன் 12ஆம் கிளாஸ் எக்ஸாம் முடிப்பான், போர்டு எக்ஸாமை. ஸோ அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் வந்து நான் 4th April அன்னைக்கு வச்சிருக்கேன். அப்படின்னா என்ன மீனிங்னா, அவன் வந்து ஒரு 6 நாள் அக்கௌண்ட்ஸ் படிக்கணும். 12ஆம் கிளாஸ் எக்ஸாம் முடிச்ச அந்த நிமிஷத்துலேருந்து, இப்போ வந்து 1 மணிக்கு எக்ஸாம் முடியுது, 2 மணிக்கு எக்ஸாம் முடியுதுன்னா அவன் வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவன் படிக்க ஆரம்பிச்சிடணும் மே எக்ஸாமுக்காக. ஸோ 6 நாள் அக்கௌண்ட்ஸுக்கு படிச்சிடணும். 7வது நாள் டெஸ்ட் எழுதணும். அதே மாதிரி லா 6 நாள் படிக்கணும், 7வது நாள் டெஸ்ட் எழுதணும். ஓகே, இப்போ நான் படித்து முடிச்சுட்டேன். ஆனாலும் சில சாப்டர் பெண்டிங் இருக்கும். அக்கௌண்ட்ஸில் நான் கொஞ்சம் ஏதோ ஒன்று சரியாக பண்ணியிருக்க மாட்டேன், எக்ஸாமில் ஏதோ நெருடலாக இருக்கும், பெண்டிங் இருக்கும். சரி, அதை வந்து அடுத்த இந்த லா எக்ஸாம் முடிச்சோன்னா அடுத்த 1 நாள் 1.5 நாளில் ரெடி பண்ணிவிட்டு திருப்பி ஒரு எக்ஸாம் எழுதுறோம். அதே மாதிரி தான் லாக்கு திருப்பி ஒரு 1.5 நாள் டைம் ரெடி கொடுத்து திருப்பி நம்ம ரெடி ஆகிறோம். அதனால தான் அந்த 2 டெஸ்ட் வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் ஏன் நான் வந்து லாவும் அக்கௌண்ட்ஸும் ஃபர்ஸ்ட் முடிச்சு தள்ளிடுறேன் அப்படின்னா, இதுதான் மோஸ்ட் டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட். இதுக்கு தான் டைம் அதிகமாக எடுக்கும், மோஸ்ட் டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட். இதில் கான்ஃபிடன்ஸ் வந்துச்சுன்னா மிச்ச 2 பேப்பரில் ஒன்றுமே இல்லை, ஊதி தள்ளிடலாம். ஸோ அதுக்கப்புறம் மேக்ஸு, அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஷெடியூல். இப்போ என்ன பிரச்சனைனா, சில பேர் வந்து இன்னும் எக்கனாமிக்ஸே படிக்காமல் இருக்காங்க, சில பேர் இன்னும் லா தரவு பண்ணாமல் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த டெஸ்ட்டில் எல்லா டெஸ்ட்டும் எழுதணுன்ற அவசியம் இல்லை. இதில் ஏதாவது ஒரு டெஸ்ட்டை வேணால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக படித்து முடிச்சுக்கோங்க. இல்லை சார், நான் வந்து டெஸ்ட்டே எழுத போகிறது இல்லை, எனக்கு டைமே இருக்காது, நான் படித்து முடிக்கவே இன்னும் முடிக்கலைன்னா அது பார்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதுதான் ஷெடியூல். ஆனால் அந்த ஷெடியூல்குள்ளே எழுதினா மட்டும்தான் நான் வந்து கரெக்ஷன் பண்ணி மார்க்லாம் கொடுக்க போகிறேன். மற்றபடி ஓகே, ஷெடியூலில் எழுத முடியலன்னா நோ ப்ராப்ளம். டெஸ்ட்டே எழுதாமல் 100 மார்க்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு பாஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க ஐசிஐயில். பட் இது என் பிளான். நான் வந்து பேரண்ட்ஸுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், சொல்லிட்டேன். இந்த பிளான் அப்படியே ஸ்டிக் ஆன் பண்ணிக்கோங்க. போர்டு எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த நிமிஷத்துலேருந்து படிக்க ஆரம்பிக்கணுன்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் கிராஷ் கோர்ஸ் எடுக்கிற பசங்க எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, ஏன்னா இந்த ஃபிட் ஆகணும் நீங்கள் இதுக்குள்ளே. ஸோ அப்போ உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் படிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் இருக்கும், லா படிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் இருக்கும், மேக்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து எப்போக்குள்ள முடிக்கணும், April 1 நீங்கள் இந்த 4 சப்ஜெக்டை படித்து முடிச்சா தான் இந்த டெஸ்ட் சீரிஸ்குள்ளே நீங்கள் ஃபிட் ஆக முடியும். புரிஞ்சுதா? ஸோ அதனால் அதை பிளான் பண்ணி படிங்க. பாய்.